என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வழி பாதையெல்லாம் இருக்குது, மக்கள் இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மக்கள் யாரும் இருப்பாங்களா அப்படின்ட்டு பார்க்குறோம். பரவாயில்ல, இங்கே பாருங்கம்மா, அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. இதில் நானும் என் நண்பரும் வந்திருக்கோம். தண்ணி இங்கே பாருங்கள், தண்ணிலாம் இருக்குது, மழை பெஞ்ச தண்ணி அப்படியே தேங்கி இருக்குது போல். ஃபுல்லாக சுற்றி காடு தான், சுத்தமாக பார்த்தாலும் காடு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி தான் பார்க்கணும்ட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்குது பாருங்கள், போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது. நண்பர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். இங்கே பூரா முள்ளு செடி அதிகமாக இருக்குது, முள்ளு செடியும் நவமலை செடியும் அதிகமாக இருக்குது இந்த காட்டில். யாரோ இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது. பார்த்தீங்களா, கல் வச்சு அடுப்பு கூட்டியிருக்காங்க, அடுப்பு வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. தண்ணி இருக்கு, சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அப்போ நம்ம மக்கள்கிட்ட நமக்கு தெரிஞ்ச மாதிரி மக்கள் இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் மக்களே, வடைச்சட்டி இருக்குது. அப்போ இங்கே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்போ ரெகுலராக மக்கள் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க போல். இங்கே பாருங்களேன், வடைச்சட்டி இருக்குது. மக்கள் ஒரு வடைச்சட்டி தானே இருக்குது, நிறைய பேர் வந்துருக்க முடியாதுல்ல. வந்துருக்கலாம், ஒரு சட்டியில் 10 பேர் சமைச்சு சாப்பிட்லாம்ல. நம்ம வீட்லலாம் பார்த்துருக்கீங்களா? என்ன இருக்குண்ணா, என்னத்துக்கு தான் இருக்குன்னு தெரியல. பாருங்களேன், ஆஹா. அப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கே வந்து மக்கள் வந்திருக்காங்க, வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கே தங்கி போயிருந்துருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. பரவாயில்ல, இந்த காட்டுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னு தெரியல. எண்ணெய் நல்லா இருக்கா? நல்ல எண்ணெய், சுத்தமான எண்ணெயா? என்ன இந்த மலைக்கு முன்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய எண்ணெயாக இருக்குது. பழைய எண்ணெயாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க நண்பரே. அப்படியே அது வச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன என்னண்டு. வாங்க நம்ம அப்படியே போகலாம். போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இங்கே முள் அடர்த்தி அதிகமாக இருக்குது. இந்த சைடு வாய்ப்பே இல்லை, போகவே முடியாதுங்க. ரொம்ப போயிட்டு வந்தேன். அப்போ போங்க, நீங்கள் போங்க. போகலாமா? போகலாம்டா, போங்க. அப்படி போய் பாருங்கள், போக முடியுமா அப்படின்ட்டு. வழி இருக்குது. அப்போ மக்கள் இந்த வழியில் வந்திருப்பாங்களோ. பாதை முள் செடியெலாம் இருக்குது. ரொம்ப கவனமாக போகணும் இந்த இதில் வந்து. ஏண்டா முள் புதர்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒத்தையடி பாதை. ஆனால் இதில் மக்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒத்தையடி பாதை நல்லா அருமையான பாதையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த செடியிலலாம் குனிஞ்சு தான் போகணும். ஏன்டா சட்டையிட்ட பேண்ட்லாம் மாட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. வழி போகுதுதான், அருமையானது. ஆஹாப்பா, இங்கே பாருங்க, இந்த வழியில் வந்து குனிஞ்சு தான் போக முடியும். நிமிந்து அந்த வழியில் சரி இந்த வழியில் குனிஞ்சு தான் போக முடியும் போல். ரொம்ப கவனமாக போகணும். கீழே வந்து முள் வந்து அதிகமாக இருக்குது, காலில் குத்திரும். செப்பல் போடாமல் இந்த வழியிலலாம் போக முடியாது. அதுதான் வெளியிலேயே போட்டுட்டு வந்துட்டோம். இங்கிட்டு கொஞ்சம் வழி நல்லா இருக்குது. சுற்றி காடு தான், வேறு எந்த வழியும் இல்லை. இந்த வழியில் மட்டும்தான் போக முடியும் போல். சுற்றி காடு, நல்லா அருமையான இடம். இந்த வழியில், இந்த காட்டில் வந்து வழி தெரியாமல் சுற்றிட்டு திரிகிறோம். கடவுள் வழி காட்டுனா நல்லா இருக்கும். அவரும் காட்டுவாருன்னு பார்க்குறேன், கடவுளையும் காணோம். அதான் வழிகாட்டுன்னு தான் வழியை காமிச்சிட்டாரு. கடவுள் மேலே குறை சொல்லக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் போலையே. வீடு வந்தால் கொஞ்சம் காடு வந்து கம்மியாக இருக்குது. ஒரு சில வீடுகள் தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் அது வீடு இல்லை, அதுவும் காடு தான். எப்படி போகிறதுன்னு தெரியல, எங்கே போய்கிட்டு இருக்கும்னு தெரியல, எந்த இடத்துல இருக்கும்னு தெரியல. ஓ, என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். பரவாயில்ல, என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வழியில் போனோம்னா போய்கிட்டே இருக்குது, வழி தெரியாமல் நடு காட்டில் நிற்கிறோம். மக்களே, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கிறதா? பஸ்ஸு போகிற சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், நானும் என் நண்பரும். இன்னும் ஒரு வழியை கூட கண்டுபிடிக்க முடியல. இங்கே பாருங்கள், எங்கிட்டு போனாலும் இப்படி முடிச்சதான் இருந்தால் என்ன பண்ணுறது. சுற்றி காடு தான். இப்போ வந்த வழியில் தான் மறுபடியும் போகணும்.
போய் பார்க்குறாரு வழி நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம போகலாம். நல்லா இருக்கா பார்ட்னர்? போக முடியாது, ஃபுல்லாக காடு, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்த வழியில் தான் போகணும் போல். இப்போ மறுபடியும் நம்ம வழி தவறி வந்துட்டோம். இந்த காட்டுக்குள்ளே எப்படி நம்ம போகிறதுன்னு தெரியல. மறுபடியும் போகணும். வாங்க வந்த வழியிலே மறுபடியும் போகலாம். ரொம்ப ஆபத்தாக இருக்குது. பேசிக்கிட்டே தான் வரேன், பார்த்து போ. செருப்பை போட்டு வானானா நீ செருப்பை கிரவுண்ட்லேயே போட்டு வந்துடுற. ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கெல்லாம் பார்க்க முடியாது. முள்காடு தான் இது. வந்து இந்த காட்டுக்கு பேரே முள்காடு தான். முள்காடு ஃபுல்லாகவே இந்த காடு ஃபுல்லாகவே முள்ளாக நிறைஞ்சிருக்கும். அதுக்கு உதாரணமாக இந்த இப்போ காட்டுறேன் பாருங்க. நான் இந்த பக்கம் வந்தேனா? இந்த வழியில் தான் வந்தேன். வரும்போது ஒரு வழி மாரி தெரிஞ்சுது. அதுதான் 2 மணி நேரமாக ஒரே காட்டில் இப்படி சுற்றிக்கிட்டு திரியிறோம். நான் வீடியோ ஆரம்பிச்சதே 10 நிமிஷம் தானே ஆகுது. இப்படி சொன்னால் எப்படி மக்கள் நம்புவாங்க? நீ வார்த்தைக்கு வார்த்தை மக்கள் மக்கள்ன்றிய. எலெக்ஷன் நிற்க போறியா? இல்லை, கட்சிக்கார கூட்டம் தப்பா போச்சே. காட்டுல வந்து மக்கள் மக்கள் தான் பேசுறாரு. வெளியே வந்துட்டோமா? வெளியில் வரல, இப்போ தான் நம்ம தொடர்ந்து இடத்துக்கு வந்திருக்கோம். வெளியே போகிறது நம்மளுக்கு வெளியே வந்துடும் போலேண்ணா. ஜாக்கிரதை. ஐயோ கடவுளே, ஐயோ என்று சொல்லி கடவுளை ஏன் அழைக்கின்றாய் மாகினா? கடவுளே ஐயோன்னு சொல்லலாமா அப்போ? ஐயோன்னு சொல்லக்கூடாதா? பாருங்க, நம்ம மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டோம். இது மாதிரி தான் நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக சுற்றிட்டு திரிகிறோம். இந்த ஆட்டை எப்படி கடக்க போகிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, போட் செய்யலான் இருக்கோம். போட் செஞ்சு தான் இந்த கடக்கணும்னு பார்க்குறோம். கையில் கத்தியும் இல்லை, அருவாளும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம இப்போ வந்த இடத்துக்கே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்த தக்கை இருக்குது, தக்கையில் வச்சுட்டு எதாவது ட்ரை பண்ணலாமான்னு. தக்கையில் வச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம தக்காளி உடச்சி போகும். சரி வாங்க போவோம் மறுபடியும். பார்த்து சூதானமாக போங்க. எந்த காட்டுக்குள்ளேயும் போனீங்கன்னா கரெக்டாக ரூட்டு மேப்பு கூட இங்கே ஒர்க்காகல, நெட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் எங்களை மாதிரி பகலில் வந்துடுங்க. இந்த மாதிரி 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டு தெரியலாம். இங்கே பாருங்கள், இந்த வழியில் தான் போகணும். இங்கிட்டு எங்கிட்ட வழி இருக்குன்றே தெரியல. வழி இல்லாத இடத்துல கேமரா பிடிச்சிட்டு வழி இருக்கு தெரியல. எனக்கு அது வரைக்கும் நான் அப்படிங்களாமா? வேணாம் போக்கு வழி போப்பா, இப்படி திருப்பிடு. கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் நல்ல வழியாக தெரியுது. மேபி இருக்கலாம். ஏன்னா மக்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே யாரோ ஒரு சத்தம் மாதிரி கேட்குது, என்ன சத்தம்னு தெரியல. பார்ட்னர், மறுபடியும் இது எந்த வழின்னு தெரியலையே. நம்ம புதுசாக ஒரு வழி உருவாக்கணும்னு நினைக்கிறேன். வழி இல்லையா? கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல. குடிக்க தண்ணி இல்லை, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபுல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே தண்ணின்றது இல்லை. தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்கிற தண்ணியாக இல்லை. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்காடு தான். இதுக்கு பேரே முள்காடு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைண்டு. இந்த மலையில் நடுக்க மாட்டிக்கிட்டோம். இந்த மலையை இப்போ அந்த பக்கம் போகணுமா?